ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். நைட்டு டின்னருக்கு இட்லி, தோசை, சட்னி, சப்பாத்தி, குருமா அப்படின்னு போர் அடிக்குதா? இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆட்டுக்கால் பாயானா யாருக்கு தான் பிடிக்காது? இது சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பர் மேட்சாக இருக்கும். இன்றைக்கி இந்த டிஷ்ஷை செஞ்சு நம்ம நைட்டு டின்னரை ஸ்பெஷலாக ஆக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8 கால் நல்லா வாங்கிட்டு வந்திருக்கோம். கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இதை நம்ம சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அப்படியே அந்த கையிலே நம்ம அப்படி உரித்து எடுத்தோன்னாவே அந்த கருப்பாக இருக்க அந்த பகுதி எல்லாமே வந்துடும். நல்லா வெள்ளையாக மாறிடும். நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக போட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்துக்கலாம், ஃப்ளேவருக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆப்ஷனல், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்துடும். இது வேகட்டும். அதுக்கு இடையில் நம்ம ஒரு முக்கியமான இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஊற வச்சா போதும். 1 ஸ்பூன் கசகசா, அதையும் தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 4 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம விசிலில் ஆவிலாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. அடுத்து ஆட்டுக்கால் பாயாவுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் தேங்காய் கீந்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த முந்திரியையும் கசகசாவையும் சேர்த்துக்கலாம். கசகசாவை அதே தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம். இப்போ நான் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வாசனை பொருள்லாம் சேர்த்து தாளித்து விட்டுடலாம். பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, பட்டை கிராம்பு, ஏலக்காய் 2 இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுடலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா, இது கூட கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி புதினா கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஆட்டுக்கால் பாயோட வாசமே நமக்கு நல்லா வரும். இது கூட 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது 1 ஸ்பூன், டோட்டலாக 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. கரம் மசாலா சேர்க்கும் போது ரொம்பவே வாசமாக நமக்கு டேஸ்டியாக கிடைக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டையும் நல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க அந்த ஆட்டுக்காலையும் அதோடு சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு எக்ஸ்ட்ராவே தேவைப்படாது. நம்ம வேக வச்ச அந்த தண்ணியே போதும். தண்ணியோடு சேர்த்து ஆட்டுக்காலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஆட்டுக்கால் பாயை பொறுத்த வரைக்கும் நான் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து இந்த இதை செஞ்சுக்கோங்க. 4 எனக்கு போதும், அந்த காரமே எனக்கு போதும். அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் இல்லைனா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிரேவி திக்காயும் சூப்பராக இருக்கும் நமக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துருச்சு. ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரே சட்னி சாம்பார்னு வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இன்றைக்கி ஸ்பெஷலாக ஆட்டுக்கால் பாயா சப்பாத்தியோடு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா எதோட சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக இதுக்கு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.